நம்ம ஊர்ல ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்க எவ்வளவு செலவாகும்? ஒரு 10 லட்சம் ஆகும். நான் உனக்கு 1,45,000 வாங்கி தரேன் நம்புவியா? அது எப்படி? வாய்ப்பே இல்லை. இங்க வா காட்டுறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆக்ஷன் இந்தியான்னு சொல்லி வெப்சைட் ஓப்பன் பண்ண அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்லேயே இந்த வெப்சைட் வரும். இதை ஓப்பன் பண்ண அப்படின்னா 4000க்கும் மேலே கார் ஆக்ஷனில் உனக்கு கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து சர்ச்சில் ஸ்விஃப்ட்னு கார்னு சொல்லி டைப் பண்ணு. உனக்கு பிடிச்ச கார் எந்த வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். இங்கே ஸ்விஃப்ட்னு சொல்லி டைப் பண்ணும்போது கீழே பார்த்து அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,45,000 ஸ்டார்ட் ஆகும். இங்கே உனக்கு பிடிச்ச எந்த கார் இருந்தாலும் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். எதனால இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குது ப்ரைஸ்லாம்? அது ஏன் அப்படின்னா ஒருத்தர் நம்ம சேலரிக்கு அதிகமாக வந்து ஒரு காரை வந்து இஎம்ஐ போட்டு வாங்கும்போது பேங்க்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்களால கட்ட முடியலன்னா சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி சீஸ் பண்ண இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsலேருந்து ஒரு 7 months வரைக்கும் ஆக்ஷனில் அப்படியே இருக்கும். இந்த ஆக்ஷன் டைமில் நீ போனீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கே வாங்கலாம். நம்ம ஊரில் வந்து ஒரு பைக் வாங்குற காசு இருந்துச்சுன்னா நம்மளால காரே வாங்கிக்க முடியும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதில்ல. இந்தியாவில் ஓகே, ஆனால் துபாயில் இந்த மாதிரி வெப்சைட் எதுவும் இல்லை. யார் சொன்னா? இங்கெல்லாம் G-Wagon 10 லட்சம் ரூபாய்க்கே கிடைக்கும்.